முத்து பார்த்துட்டிங்கன்னா, திருடின மீனை அடையாளம் காட்டின உடனே போய் ஆட்டோவை நிறுத்தி, "எங்க இது அவசரமா பல்மராட்டுங்குது, எங்கே போகிறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்லைப்பா ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு அதனால தான் கிளம்புறோம்" அப்படின்னு சொல்ல, "ஓ அப்படியா நீங்கள் மாப்பிளோட சைடா பொண்ணோட சைடா?" அப்படின்னு சொல்லி கேட்க, 2 பேரும் மாற்றி மாற்றி சொல்ல, உடனே முத்துக்கு சந்தேகம் வந்துடுது. உடனே போலீஸ் கால் பண்ணுறேன்னு ஃபோன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, அவங்க உஷாராயிட்டு முத்துவை தாக்க நினச்சிடுறாங்க. அடிபட்ட முத்து பார்த்துட்டிங்கன்னா, அவங்கள அடித்து உதைச்சு பார்த்தீங்கன்னா, நகையெல்லாம் பிடுங்கிடுறாங்க. இதில் மீனாவுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டான வெட்டுக்காயம் படுது. உடனே பரசுவுமே அங்கே எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க பிடிக்க முயற்சிக்க அவங்க தப்பிச்சு ஓடிடுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, நகையெல்லாம் பார்த்து பரசு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனா இருந்த மீனாவுக்கு இப்படி அடிபட்டுருச்சேப்பா, நகை போனா போயின்னு போது, மீனாவுக்கு இப்படி தானே ஆயிடுச்சேன்னு என்ன பண்ணுறதுப்பா அப்படின்னு சொல்ல, உடனே முத்துவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, எந்த பிரச்சனையும் இல்லை, சின்ன காயம் தான் அது நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மீனாவும் முத்துவும் பார்த்தீங்கன்னா மண்டபத்தில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா கறிக்கடைக்காரர்கிட்ட சொல்ல, அவரு வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவ்வளோ பெரிய நல்ல காரியம் பண்ணியிருக்காங்க, அவங்கள நம்ம சும்மா விடக்கூடாது, வாங்க மாலையெல்லாம் எடுத்து போய் பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாலையை எடுத்துக்கிட்டு பிபி டும்டும் எல்லாருமே கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா முத்துவுக்கு மரியாதை பண்ணுறதுக்கோசம் போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா வர சவுண்டு கேட்டு பார்த்தீங்கன்னா முத்து திரும்பி பார்க்க கறிக்கடைக்காரர் வரதை பார்த்து முத்து பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்கில் உறைஞ்சி போய் நிற்க, மீனா கிட்டேயுமே வந்து, "மீனா அங்கே பாரு யார் வராங்க, இவங்க யாருன்னு தெரியுதா?" அப்படின்னு சொல்லி மீனாவை கூப்பிட்டு கேட்க, "ஏங்க யாருங்க?" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அவள் கறிக்கடைக்காரரை பார்த்து மீனாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங் ஆகுது. "ஏங்க இவர் ரோவினோட மாமாங்க, மலேசியாவில் பெரிய பணக்காரன்னு சொன்னார், இவர் என்னங்க இங்கே?" அப்படின்னு சொல்ல, "இரு வரட்டும் பார்த்துல" அப்படின்னு சொல்லிட்டு பரசு மாமா கிட்ட வந்தோடனே பார்த்தீங்கன்னா, இவர் தான் மாப்பிள்ளையோட தாய் மாமா அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. உடனே கறிக்கடைக்காரரும் முத்துவை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுறாரு. "என்னடா இது முத்து இங்கே இருக்கான்?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நிற்க, பரசுமே வந்து பார்த்தீங்கன்னா மரியாதையெல்லாம் பண்ணிவிட்டு, "சரிப்பா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது" அப்படின்னு சொல்லி போயிடுறாரு. கறிக்கடைக்காரர் பார்த்தீங்கன்னா, "ஏன்டா முத்து முத்து எந்த பிரச்சனையும் பண்ணாதப்பா, கல்யாணத்து வீட்டில் எந்த தகராறும் வேணாம், எது இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம்ப்பா" அப்படின்னு சொல்ல, "யோ உண்மையை ஒழுங்கு மரியாதை சொல்கிறேன், இல்லை நான் எல்லாரும் முன்னாடியும் சுயரூபத்தை சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்ல, "இல்லைப்பா நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன், ரோஹிணி சொல்லி தான்ப்பா நான் வந்து நடித்தேன், நான் வந்து மலேசியாவில் பெரிய பணக்காரன்லாம் கிடையாது, நான் இங்கே தான் இப்போ தாம்பரத்தில் கறிக்கடைக்கார வச்சுருக்கேன், இது என் தங்கச்சி வீட்டு பையன், அவன் கல்யாணத்துக்கோசம் தான் நான் இங்கே வந்திருக்கேன், எதாக இருந்தாலும் என்னை மன்னிச்சிருப்பா, ரோஹிணி சொல்லி தான்ப்பா நான் இதெல்லாம் பண்ணேன்" அப்படின்னு சொல்ல, "ஓ அப்படியா, ரோஹிணி என்ன சொன்னாலும் நீ செஞ்சிருவியா?" அப்படின்னு சொல்லி மடக்கி கேட்க, "அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க" அப்படின்ற மாதிரி வந்து கேட்டா, "அவள் ஏதோ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஹெல்ப் பண்ணேன்ப்பா, மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாதுப்பா" அப்படின்னு சொல்ல, "ஓ அப்படியா, சரி இந்த விஷயத்த வந்து வீட்டுக்கு எடுத்து சொல்லுன்னு" சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரையும் கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா முத்து வந்துட்டு ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு, "பா எல்லோரும் வாங்க" அப்படின்னு சொல்லி எல்லோரையும் கூப்பிட்டு நிற்க வச்சுட்டு, "ரோஹிணி இவ்வளோ நாள் வந்துட்டு மலேசியா இதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ பாருங்கள் அவங்களோட மாமா வந்திருக்காரு, அவர் ஏதோ ரோஹிணிகிட்ட பேசணுமா, திடீர்னு நாங்கள் பார்த்தேன், அதான் கூப்பிட்டு வந்திருக்கேன்னு" சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முத்து பார்த்தீங்கன்னா அவர் உள்ளே கூப்பிட கறிக்கடைக்காரங்க உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா எல்லோரும் என்னை ஃபஸ்ட்டு தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போன உடனே மன்னிப்பு கேட்குறாரு. உடனே பார்த்தீங்கன்னா வித்யா வந்துட்டு, "ஏம்மா சம்மந்தி நீங்கள் மன்னிப்பு கேட்கணும், உங்களுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம், நீங்கள் எந்த தப்புமே பண்ணலையே, முத்து எதனா தப்பு பண்ணியிருந்தாருன்னா சொல்லுங்கள்" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் ஒன்றும் இல்லை, முத்து எந்த தப்பும் பண்ணல, நான் தான் வந்து எல்லா தப்பும் பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறத கேளுங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கறிக்கடைக்காரர் பார்த்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல, இதை கேட்ட அண்ணாமலையும் வித்யாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்கில் போய் நிற்க, ரோஹிணி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா அண்ணாமலையுமே வந்துட்டு, "என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் ஒரு பாரிஸில் கறிக்கடை வச்சுருக்கீங்களா, இந்த உண்மையை ஏன் அப்பயே எங்ககிட்ட சொல்கிறது தானே" அப்படின்னு சொல்ல, "இல்லை ரோஹிணி பாப்பா தான் சொல்ல வேணாம்னு சொன்னாங்க, அவங்களுக்கு ஏதோ வாழ்க்கையில் பிரச்சனை, நீங்கள் பணக்கார வீட்டு சம்மந்தின்னு சொன்னால் தான் வந்துட்டு அவங்க உங்கள் பையனை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு அவள் இப்படி ஒரு பொய் சொல்லிட்டா, அவன் மேலே எந்த தப்பு இல்லை, உங்கள் பையனை லவ் பண்ணுறதுனால தான், உன் பையன் மேலே இருக்கிற அன்புனால இப்படி ஒரு பொய் சொல்லிட்டு அவளையும் மன்னிச்சிருங்க, அப்படியே என்னையும் மன்னிச்சிருங்க" அப்படின்னு சொல்லி கேட்கும். உடனே ரோஹிணியை பார்த்து அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, "எதுக்காக இப்படி ஒரு பொய் சொல்லியிருந்தேன், உண்மையை சொல்லியிருந்தா ஆகிக்கும்ல, என்கிட்டே உண்மையான உண்மையை சொல்லிக்கலாம்ல, வித்யா கிட்ட சொல்லலாம் கூட, என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நான் பேசி எப்படியான கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன்ல, அப்படி இருக்கும்போது ஏன் இத்தனை நாள் இவ்வளோ பெரிய பொய் சொல்லி இவ்வளோ ஒரு ட்ராமா எங்களுக்கு தேவையா" அப்படின்னு சொல்லி ரோஹிணி பார்த்து கேட்க, "அது வந்து மாமா நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் மாமா, அத்தை நான் ஏழை விட்டு போகணுன்னு சொல்லியிருந்தா என்னை கண்டிப்பாக நெஞ்சோடு சேர்த்து வச்சுக்க மாட்டாங்க, அதனால தான் நான் இப்படி ஒரு பொய் சொல்லிட்டேன், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மாமா" அப்படின்னு சொல்லி அண்ணாமலை காலில் உள்ள, அண்ணாமலையும் வந்துட்டு, "மா எழுமா, சரி தப்பால் செஞ்சுட்டு இப்போ மன்னிப்புன்னு கேட்டால் எப்படிம்மா, இதில் மன்னிக்க வேண்டியது நான் இல்லை, வித்யாவும் மனோஜும் தான், நீங்கள் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேளு" அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்ல, உடனே ரோஹிணி பார்த்தீங்கன்னா வித்யா காலில் போய் விழுறாங்க, "அத்தை என்னை மன்னிச்சிருங்க அத்தை, நான் உங்கள் பையனோட சேர்ந்து வாழ தான் இப்படி ஒரு பொய் சொல்லிட்டேன், எனக்கு தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க" அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இதை கேட்ட வித்யாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவம் வந்துடுது. "ஏண்டி நீ ஏழை விட்டு பொண்ணை வந்துட்டு மனோஜை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கியா, இனிமேல் நீ இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போகுது. இதனால் ரோஹிணி என்ன அடுத்து என்ன முடிவு எடுக்க போகிறான்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, கூட பெல் பட்டன் அழுத்துங்க, அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.